வணக்கம். இன்னைக்கு மே மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைக்கு தொழிலாளர் தினம். எனவே தொழிலாளர்களை அவர்களுடைய வாழ்க்கையை முன்னேறுவதற்காக நாங்களும் நவகிரகங்களை பிரார்த்தித்துக் கொள்ளுகிறோம். மே தினம் உழைப்பவர் சீதனம் என்பார்கள். அப்படி உழைப்பவர்களுடைய கைகளிலே இருக்கிற அந்த அழுக்கு அவருடைய வாழ்க்கையில் இல்லாதவாறு மென்மேலும் சுத்தமாகி மென்மேலும் சிறப்படைய வாழ்த்துக்கள். நம்முடைய நவகிரகங்கள் உழைப்பாளர்களை இன்னும் உயர்த்துவதற்காக நாங்கள் நிச்சயம் பிரார்த்திக்கிறோம். இன்று நல்ல நேரம் உண்டா? உண்டு. காலை 6லிருந்து 7:30. நாளை செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் உண்டா? உண்டு. காலை 10:30லிருந்து 12. இன்னைக்கு சஷ்டி, முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்யணும். அதற்கு பதிலாக அல்லது அதோட சேர்த்து முருகப்பெருமான் கோயிலையும் தீபம் போடுங்க. ஏழை எளியவர்களுக்கு பொருளுதவி செய்யுங்க. குறிப்பாக தொழிலாளர்களுக்கு இன்னைக்கு அவங்களுக்கு தர வேண்டிய கூலியை விட அதிகமாக தந்து அவர்களை சந்தோஷப்படுத்தலாம். அது ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, எப்படி இருக்க போகிறது இந்த திங்கட்கிழமை இப்ப பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் உங்களுடைய தைரியம், பிடிவாதம், விடாமுயற்சி ஜெயிக்கும். நல்ல நாள். அனுகூலமான எண் 1, 9. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களே, கொஞ்சம் நிதானமாக தான் இருக்கணும். உங்களோட பலவீனம் என்ன? அசட்டு தைரியம், வீம்பு. இதனால தோத்து போயிடுவீங்க. என்ன பண்றது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஓம் ஓம் உஷாதேவியை போற்றி அப்பா அன்னை மகாலட்சுமி நினைச்சுக்கணும். நினைச்சுக்கிட்டா தப்பிச்சுக்கலாம். அனுகூலமான எண் 7, 9. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களே, பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, இது ரெண்டையும் வச்சுக்கிட்டு 3 நட்சத்திரக்காரர்களும் எல்லா விதக்காரர்களுக்கும் எந்த தொழில இருந்தாலும் நல்ல நாளா இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம். பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 5. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் பச்சை சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களே, பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, ஞாபக சக்தி, இந்த 3ஐயும் வச்சுக்கிட்டு நீங்க கலக்குறீங்க. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில இருந்தாலும் நல்ல நாள். பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6. அனுகூலமான திசை வடக்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் சிவப்பு மஞ்சள். சிம்ம ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில இருந்தாலும் பிரமாதம். உங்களுடைய தைரியமும் விடாமுயற்சியும் ஜெயிக்கும். நல்ல நாள். அனுகூலமான எண் உங்களுக்கு 4, 5. அனுகூலமான திசை வடக்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கன்னிராசிக்கார நேயர்களே, நேரமும் பணமும் வீணா செலவாகும். நீங்க வேற இறக்கமுள்ள மனசுக்காரரு, அதனால ஜாகிரதையா இருக்கணும். கையிலையும் பையிலையும் பணம் அளவா இருக்கணும். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், பெரிய விலையில பொருளை வாங்க வேண்டாம். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, அல்ல சொல்லிக்கிட்டே இருங்க. ஏழை தொழிலாளர்களுக்கு உதவி செய்யுங்க. ஓம் ஓம் லட்சுமி குபேரரே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான எண் 3, 7. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. துலா ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில இருந்தாலும் கலக்குறீங்க. சந்தோஷம், விடாமுயற்சி, வெளிப்படையான பேச்சு, ஜெயிக்கிறீர்கள். அனுகூலமான எண் 7, 9. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏத்தணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்தணும். அசைவ உணவு கூடாது. வண்டி ஓட்டுறது கவனம். பெரிய விலையில பொருளை வாங்கக்கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமா, கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமான நினைக்கணும். ஓம் சண்டிகேஸ்வரரே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் கிடையாது. தனுசு ராசியார் நேயர்களே, நேரமும் பணமும் வீணா செலவாகும். செலவு பண்றதுக்கு முன்னாடி தெரியாது.
முன்னாடியே தெரிஞ்சு தப்பிக்கிறதுக்கு என்ன பண்றது? கையிலையும் பையிலையும் பணம் அளவா இருக்கட்டும். கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏத்துங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க. ஏழை தொழிலாளர்களுக்கு உதவி செய்யுங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, அல்ல சொல்லிக்கிட்டே இருங்க. அப்பா நீ மகாலட்சுமி நினைங்க. ஓம் பத்மாவதியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான எண் 3, 9. அனுகூலமானது தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களே, பிரம்மாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில இருந்தாலும் நல்ல நாள். உங்களுடைய பலம், விடாமுயற்சி, தைரியம் அது ஜெயிக்கும். அனுகூலமான எண் உங்களுக்கு 2, 6. அனுகூலமான தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களே, நேரமும் பணம் வீணா செலவாகும். செலவு பண்றதுக்கு முன்னாடி தெரியாது. எப்படி தடுக்கிறது? கையிலையும் பையிலையும் பணம் அளவா இருக்கட்டும். கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏத்துங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, அல்ல சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ நீ மகாலட்சுமி நினைங்க. ஓம் திருப்பதியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். ஏழை தொழிலாளர்களுக்கு பொருளுதவி செய்யுங்க. நல்லது. அனுகூலமான எண் 2, 1. அனுகூலமான தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் பிரமாதமான நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். உங்களுடைய பலம், தன்னம்பிக்கை, பெருந்தன்மை அது ஜெயிக்கும். அனுகூலமான எண் 3, 5. அனுகூலமான தெற்கு, வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் உண்டு காலை 6லிருந்து 7:30. நாளை செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் உண்டு காலை 10லிருந்து 12. நேயர்களே, இன்னைக்கு தொழிலாளர் தினம். உங்களிடையே இருக்கிற உங்களுக்கு தெரிந்த தொழிலாளர்களுக்கு பொருளுதவி செய்யுங்கள். உணவு வாங்கி தாருங்கள். இனிப்பு வாங்கி தாருங்கள். நன்றி எதிர்பார்க்காமல் செய்யுங்கள். பிரதிபலனை எதிர்பார்க்காமல் செய்யுங்கள். அதிலே ஒரு புண்ணியம் நமக்கு அதிகமாகும். தயவு செய்து அதை செய்து பாருங்கள். இன்னைக்கு சஷ்டி. காலையிலிருந்து இரவு 7 மணி வரைக்கும் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருந்து முருகப்பெருமான் கோயிலில் அப்புறம் போய் நெய் தீபம் ஏற்றிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வர்றது, கந்தர சஷ்டி கவசம் படிப்பது, திருமுருகாற்றுப்படை, கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், திருப்புகள் எல்லாம் படித்து பார்ப்பது நல்லது. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.